எடப்பாடி தலைமையிலான அதிமுக சின்னாபின்னமாகிறது. வாலண்டரியாக வந்த விஜயை விட்டுவிட்டதின் விளைவு இன்று எதிர்க்கட்சியாக இல்ல கட்சியாகவே இருக்க முடியாத நிலைக்கு எடப்பாடி தள்ளி இருக்கிறார். 10 தோல்வி அல்ல, அடுத்தும் தோல்விதான் என்று உணர்ந்த எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் இனியும் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாததன் காரணமாக எடப்பாடி சட்டமன்றத்தில் இன்று சிறுபான்மையானார், எஸ்பி வேலுமணி பெரும்பான்மையானார். இதன் பின்னணியில் என்னென்ன நடக்கிறது, ஒரு நடிகரின் பின்னால் போன கட்சி எப்படி கொள்கை கோட்பாடுகள் இல்லாமல் வளர்க்கப்பட்ட கட்சி சுக்கு நூறாகி இருக்கிறது, இன்று ஒரு நடிகரின் பின்னால் மீண்டும் செல்ல அதிமுக தயாரானதற்கு காரணம் என்ன, இதன் பின்னணிகள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். அதிமுக மீண்டும் உடைகிறது. இந்த சரித்திர சாதனைக்கு சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி. அம்மையார் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டகரமாக பதவிக்கு வந்தவர். அந்த பதவியில் அமர்ந்தவுடன் இது தன்னால் ஏற்பட்டதாகவும் தனது சாதனையாலும் மொத்த கட்சியும் மொத்த மக்களும் தன் பின்னால் வர வேண்டும் என்ற ஒரு நிலை, அவர் ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கி ஆண்டதின் விளைவு அதிமுக என்னும் ஒரு இயக்கமே அழிந்து விட்டதாக அதன் ரத்தத்தின் ரத்தங்கள் இன்று கண்ணீர் வெடிக்கின்றனர். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பின்பான 4 ஆண்டு கால ஆட்சியில் பாஜக அரசு அவரை காத்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தன் சாமர்த்தியத்தால் கட்சி தன் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக எண்ணினார். மோடி அரசை பொறுத்தவரை தமிழகம் முக்கியமான மாநிலம், அது அமைதியான மாநிலம், அதனை தன் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை காப்பாற்றினார். அதிமுகவையும் காப்பாற்றி கொடுத்தார்கள் மோடியின் சகாக்களும். இதை உணராமல் எடப்பாடி பழனிசாமி தனது ஆளுமையால் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம், தனது அரசின் நலத்திட்டங்களால் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பொய் பிம்பத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டு தன்னையும் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருந்தார். அதுவே உண்மையான நிலவரமாக தேர்தல் களம் நிலவரம் தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் எதிர்க்கட்சியினர் கூறியது போன்று 10 தோல்வி பழனிசாமி 11 தோல்வி பழனிசாமியாக உருவாகி இருக்கிறார். இவர் வழியில் செல்ல இவரோடு மாவட்ட செயலாளராக இருந்த யாரும் தயாராக இல்லை. அதே போன்று மோடி அரசாங்கத்தோடு இவருக்கான உறவை ஏற்படுத்தி கொடுத்த எஸ்பி வேலுமணி போன்றவரெல்லாம் இவரை எவ்வளவோ பேசி இந்த இயக்கத்தை காக்க வேண்டும் என்பதற்காக இவரோடு போராடி பார்த்தார்கள். ஆனால் தான் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை என்று எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அவரே கட்டமைத்துக் கொண்ட பிம்பத்தினால் அவரது உற்ற துணையாக இருந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், கரூர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ஆகியோர் எல்லாம் இன்று எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் எடப்பாடி சிறுபான்மையாகவும் எஸ்பி வேலுமணி குழுவினர் பெரும்பான்மையாகவும் வந்தது அதிமுக வரலாற்றில் பேர் அசிங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக களத்தில் எடப்பாடி பொறுத்தவரை கட்சியை தன் கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தனக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பாஜகவோடு ஒட்டிக்கொண்டே இருந்தார், தன்னை காப்பாற்றிக் கொண்டார். அது மட்டுமல்லாமல் கட்சியில் இருந்தக்கூடிய ஆளுமைகளாக இருந்த OPS, டிடிவி, சசிகலா, செங்கோட்டையன், வைத்திலிங்கம் போன்றோர் எல்லாம் தன்னோடு இணைந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் எவ்வளவோ போராடி பார்த்தார்கள். ஆனால் ஒற்றைப்பிடியாக தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தினால் எதையும் சாதித்துக் கொள்ளலாம் என எடப்பாடி பழனிசாமி கருதியதின் விளைவு இன்று அதிமுக இல்லாமல் போய்விடும் நிலைக்கு ஆளாகி இருக்கிறது. அவர் சிறுபான்மையாக இருக்கிறார், எஸ்பி வேலுமணி பெரும்பான்மையாக இருக்கிறார். தொடர் தோல்விகளை எல்லாம் பாடம் கற்காமல் தன்னை காப்பதிலே அவர் கவனமாக இருந்திருக்கிறார். எந்த ஒரு தலைவனும் தோல்வியில் பாடம் கற்றவனே மீண்டும் மக்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்ற வரலாற்றை படிக்க தவறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடிக்கு தங்க தாம்பாளத்தில் வைத்து ஒரு வாய்ப்பு காத்திருந்தது, அதாவது மைனாரிட்டியாக விஜய் ஜெயித்தது. அன்றே நாம் கிங் 360 கூறியிருந்தோம், எஸ்பி வேலுமணி தலைமையில் துணை முதலமைச்சராக விஜய் கட்சியுடன் அதிமுக இணைய போகிறது என்றும், அது இணைந்தால் மத்திய அரசின் ஆதரவுடன் விஜயின் ஆட்சி நீண்ட காலம் நடப்பதற்கும் வழிகோலாக இருக்கும் என்று அவர்கள் கணக்கு போட்டு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை தடுத்து சில மணி நேரங்கள் ஒதுக்கி வைத்ததால் எடப்பாடி செய்ததின் விளைவு இன்று அந்த இடத்தை காங்கிரஸ் கட்சி நிரப்பி திமுக கூட்டணி கட்சிகளை எல்லாம் அழைத்து விஜய் ஆட்சியை நிறுவிவிட்டார். இன்று அதிமுகவிற்கு செல்லும் இடம் தெரியாமல் திக்கு தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்புதான் எடப்பாடி தலைமையில் அதிமுக இனியும் நடந்தால் தன்னை போன்ற அரசியல் ஆளுமைகள் எல்லாம் அரசியல் அனாதைகள் ஆடி விடுவோம் என்பதை உணர்ந்த எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் அவரது தலைமையில் இனி எடப்பாடிக்கு
பாடம் எடுக்க வேண்டும், இனி தங்கள் எதிர்காலத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிமுகவில் மாற்று அணியை கட்டமைத்து விஜய் கட்சியோடு கூட்டணி அமைக்க தயாராகிவிட்டார்கள். இதற்கு பெரும்பாலான அதிமுக எம்எல்ஏக்கள் அவர்களோடு வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதிலும் குறிப்பாக 35 எம்எல்ஏக்கள் அவருக்கு பலமாக இருக்கிறார்கள். 10 முதல் 15 எம்எல்ஏக்கள் வரைதான் எடப்பாடி பின்னால் இப்பொழுது இருக்கிறார்கள். ஒருவேளை எஸ்பி வேலுமணி விஜயோடு இணைந்து அமைச்சரவையில் பங்கேற்றால் எடப்பாடி பின்னால் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து விடுவார்கள். எடப்பாடியா வேலுமணியா என்று பார்த்தால் மோடி அரசாங்கம் வேலுமணி பக்கம்தான் பாஜக துணை நிற்கும். அப்பொழுது கட்சியும் இரட்டை இலை சின்னமும் வேலுமணி பின்னால் வந்துவிடும். அதனால் எடப்பாடிக்கு பிரச்சனைக்கு மேல் காத்து கொண்டிருக்கிறது. இது தோல்வியிலிருந்து பாடம் கற்காததால் தன்னை மீற யாரும் இல்லை, தனது பதவி என்பது தன்னால் கிடைத்தது, அதிர்ஷ்டத்தாலோ அல்லது மற்றவர்களாலோ கிடைத்தது என்று எடப்பாடி உணராததன் விளைவு இன்று எடப்பாடிக்கு இவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. இது அரசியல் களத்தில் எப்படி மாற்றம் கொடுக்குமேனால் அதிமுகவின் துணை விஜய்க்கு வந்தால் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகளின் கட்டுப்பாட்டில் விஜய் இருக்க வேண்டிய நிலை இல்லை. இவர்கள் உடைத்து வந்தால் விஜய்க்கு பலம், விஜயை யாரும் மிரட்ட முடியாத நிலைக்கு ஆளாகி விடுவார். அதனால் விஜய்க்கும் அதிமுகவிலிருந்து உடைந்து ஒரு அணி வருவது தனது ஆபத்தை நீங்கும் என்றும் 5 ஆண்டு காலம் முழுமையான ஆட்சியை நடத்திவிடலாம் என்றும் விஜய் எண்ணுவதாக தெரிகிறது. ஆனால் இக்கட்டான சூழ்நிலையில் தன்னை காப்பாற்றிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் திருமாக்களை வைத்துக் கொண்டு அவர்களை கைவிட முடியாத நிலையிலும் அதே சமயத்தில் தான் திமுகவை எதிர்த்து தான் அரசியல் செய்ய வேண்டும் என்பதை விஜய் அரசியல் களத்திற்கு வரும்போதே முடிவெடுத்தார். அந்த வகையில் திமுகவின் கூட்டணி கட்சிகளை வைத்துக் கொண்டு சாட முடியாது, அவர்களின் ஊழல்களை பற்றி பேச முடியாது. அப்படியே அடங்கி போனால் மக்களிடம் தனது மதிப்பிழந்து போவது நிச்சயம் என்பதை விஜய் உணர்ந்திருக்கிறார். அதற்காக மாற்று வழியில் தானா வரும் இவர்களை ஏன் விட வேண்டும் என்று விஜய் யோசித்துக் கொண்டிருக்கிறார். அதிமுக என்னும் கட்சியை வழிநடத்துவதோ அவர்களை பின்னால் கொண்டு வருவதோ ஒரு நடிகரின் பின்னால் சென்ற கட்சியும் கட்சியின் தொண்டனையும் தன் பின்னால் வர வைப்பது என்பது ஈஸியான வேலைதான். எடப்பாடிக்கு முதலாக கூட்டணிக்காக 50 சீட் 60 சீட்டுக்கு போன போதே விஜய் அதை பேசி பார்த்தார். அப்பொழுது விஜயை ஏளனப்படுத்தினார் எடப்பாடி. அதனால் எடப்பாடி இல்லாத அதிமுகவை விஜய் விரும்புவதாகத்தான் தெரிகிறது. அதிமுக உருவாகிய போது கலைஞர் கருணாநிதி சொல்றதுதான் இன்று பேசப்பட்டு வருகிறது. எந்த சித்தாந்தமோ கொள்கையோ இல்லாமல் நடிகரின் கவர்ச்சியின் பின்னால் செல்லும் தொண்டர்களும் கட்சியும் விரைவில் கரைந்துவிடும் என்று அவர் கணித்தது நடந்தது. அதை தூக்கி பிடித்தார் அம்மையார் ஜெயலலிதா. மீண்டும் ஒரு நடிகையின் கையில் அதிமுக வந்ததன் காரணமாக 1/4 நூற்றாண்டை தாண்டி அந்த கட்சி பயணித்தது. அதன் பின்பு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக எடப்பாடி பழனிசாமி இருக்க முடியாததன் காரணமாக அந்த கட்சி அழிவின் பாதைக்கு சென்று வெற்றி என்பதே எடப்பாடியால் சுவைக்க முடியாமலே போயிற்று. எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்ட ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறவே முடியாத நிலைக்கு ஆளானார். ஆதலால் தான் இன்று அந்த கட்சியின் தொண்டர்களும் வேலுமணியின் செயலுக்கும் மீண்டும் ஒரு நடிகரின் பின்னால் செல்ல தயாராக விட்டதாகவோ தெரிகிறது. இதே போன்று தொடர் தோல்விகளில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை நம்பி அதிமுகவும் அதிமுக தொண்டர்களும் பெருவாரியாக இல்லை என்பதை இன்று உணர்கிறது. அது கடந்த 4-5 நாட்களாக அதிமுகவின் முக்கிய தலைவர்களாகவும் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களும் எடுக்கக்கூடிய முடிவின் விளைவாகவும் அதற்கு தனக்குத்தானே தன் தலையில் மல்லை வாரி போட்டுக் கொண்டது போன்று எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பு லாட்டரி அதிபர் மார்டினின் மனைவியை அதிமுகவில் இணைந்து லால்குடி எம்எல்ஏவாக்கி அழகு பார்த்ததின் விளைவு அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்திலே ஒருவர் இருந்து கொண்டு வேலுமணிக்கு ஆதரவாக விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனோடு இணைந்து இந்த சதிவேலை பின்னிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து எடப்பாடி தப்பிப்பது என்பது ஆகாத ஒன்று. அதிமுகவும் இரட்டை இலையும் உயிர்ப்போடு இருக்க வேண்டுமே ஆனால் எஸ்பி வேலுமணியும் CV சண்முகமும் எடுத்து வைக்கும் முடிவுகள் சரி என்றே அந்த தொண்டர்களும் ரத்தத்தின் ரத்தங்களும் விரும்புகிறார்கள். பார்க்கலாம் இது எங்கு போய் முடிய போகிறது, இன்னும் எத்தனை பிளவுகளை அதிமுக சந்திக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.